திருச்சற்றத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்கிறார் இயேசு. மீட்பின் வரலாறு ஒரு நெடிய பயணம். படைப்பிலே ஆரம்பித்தது. முதல் பெற்றோர்கள் பாவம் செய்ததால் பாவமும் சாபமும் நுழைந்து மனிதனை அழிவுக்கு அழைத்து சென்று விட்டது. ஆனால் கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டம் இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுத்து மோசே வழியாக சட்டத்திட்டங்களை கொடுத்து பிறகு அந்த இனத்தை வழிநடத்தி அந்த இனத்திலே மனிதராக பிறந்து அவர் வழியாக அவருடைய பாடுகள் வழியாக நமக்கு மீட்பு வருகிறது. இந்த பயணத்திலே நம்முடைய வாழ்வும் ஒரு இடத்திலே தொடங்கி இருக்கிறது. நம்முடைய பிறப்பு, பிறகு திருமுழுக்கின் போது பாவமில்லா நிலை, அதன் பிறகு ஒவ்வொரு திருவருட்சாதனத்தின் போதும் நாம் அந்த முழுமையை மீட்பை நோக்கி பயணித்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த பயணம் ஒரு நெடிய பயணம். ஆனால் அது நம்முடைய மனமார்ந்த ஒத்துழைப்பிலே தான் நமக்கு பலனாக அமையும். இயேசு சட்டத்திட்டங்களை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்ன அந்த நிறைவு, முழுமை நாம் புனிதத்தை அடைவதிலே இருக்கிறது. அந்த பயணத்திலே நம்முடைய முழு ஒத்துழைப்பு கடவுளுக்கு தேவை. நம்முடைய மனமார்ந்த எண்ணம், செயல்கள், பாவத்தை விட்டுவிட்டு தவறுகளிலிருந்து எழுந்து வந்து புனிதத்தை நோக்கிய பயணம், இதெல்லாம் முழுமை பெற வேண்டும். அதற்கு இப்பொழுது ஆம் நான் தயார் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய மனமுவந்த சம்மதம் அதற்கு தெரிவிக்கப்படுகிறது. பிறகு அந்த எண்ணத்திலிருந்து, தெரிவிப்பிலிருந்து நாம் நம்முடைய செயல்பாடுகளை வடிவமைத்து கொண்டு தொடர்ந்து பயணிப்போம். முடிவில்லா வாழ்வு நிச்சயம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.